வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி மஷ்ரூம் வச்சு சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 2 பேக்கெட் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஹீட்டட் பேனில் 50 ml ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடான அப்புறம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்ச அப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 12 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. வெங்காயம் கொஞ்ச நேரத்தில் கண்ணாடி பதம் ஆகிடும். கண்ணாடி மாதிரி ஆன அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி நல்லா பரட்டி விடுங்க. நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அரை ஸ்பூன் சில்லி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். அதனால் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். அப்பப்போ லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. மஷ்ரூம் தண்ணி கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் கொஞ்சம் வற்றி போகும். பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் பிடிச்சிருக்கோ ஓகேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இது சப்பாத்தி, ரொட்டி, நான், ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிம்பிள் சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன்.